ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை படைத்து வழிநடத்தும் இறைவனை துளியும் சந்தேகமின்றி முழுமையாக நம்புங்கள். அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்துவிட்டு முழுமையாக சரணடைந்து விடுங்கள். உங்களுக்கு எது நல்லதோ அது விரைவில் நடக்கும். உங்களுக்கு எது தேவையோ அது நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வாய்ப்புகள் கிடைப்பதால் திறமையற்றவன் கூட வாழ்க்கையில் உயர்ந்து விடுவதும் உண்டு. வாய்ப்புகள் கிடைக்காததால் திறமை உள்ளவன் கூட இருக்கும் இடம் தெரியாமல் போவதும் உண்டு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். உங்களை விமர்சிப்பவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். ஏனெனில் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உங்களை பற்றிய வதந்திகள் மட்டும்தானே தவிர உங்கள் வழிகள் அல்ல. உன் பின்னால் இருப்பவர்களுக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒருபோதும் தெரியாது நீ வகுத்து பயணித்து கொண்டு இருக்கும் இந்த பாதை எத்தனை கடினமானது என்று. எனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் முதலில் தேடி வருவது உன்னை மட்டும்தான் இறைவா. நீங்கள் அதிகம் செல்லும் சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். கூடவே ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். முயற்சி செய்வதற்காக ஒரு நொடி கூட தயங்காதே. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது தடைகள் கூட உன்னை கண்டு தலைவணங்கும். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் மனமும் எப்போதும் ஆரோக்கியமாகவே இருக்கும். நீ பெறுகின்ற வெற்றி என்பது நீ யார் என்பதை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்வது. நீ அடைகின்ற தோல்வி என்பது உன் குறைகள் என்ன, உன் தவறுகள் என்ன என்பதை உனக்கே அறிமுகம் செய்வது. வெற்றி பெற்றவர்கள் என்பவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போனவர்கள் அல்ல. தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சியை கைவிடாதவர்கள்தான். கடந்து போனவர்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போய் இருக்கிறது என்பதை உணருங்கள். நீ செய்த தவறுகளையும் அதில் கற்ற பாடங்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. அவைதான் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டி. தழும்புகள் காயத்தை நினைத்து வருந்துவதற்காக அல்ல, அந்த காயங்களையும் வலிகளையும் கடந்து வந்ததை எண்ணி பெருமைப்படுவதற்கு. நடந்து முடிந்தவர்களை பற்றி நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். அது உங்களின் எதிர்காலத்தை இருளாக்கிவிடும். யாரை பார்த்து வாழ்ந்தாலும் மாறிவிடாது உன் வாழ்க்கை. உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாத வரை சில பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கி சென்றுவிடும். வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பதே இல்லை. வாழ்க்கையில் மாற்றி யோசனை செய்யாமல் இங்கு மாற்றங்கள் எதுவும் வருவதே இல்லை. கிடைக்கும் போதே பயன்படுத்திக் கொள். இருக்கும் போதே அனுபவித்து விடு. நினைத்தவுடன் செய்து முடி. எந்த இடத்திலும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை நீயே இழந்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். பகைவர்கள் நமக்கு வெளியில் இல்லை, நமக்குள் இருக்கும் பலவீனமான எண்ணங்களே நம் உண்மையான எதிரிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பலசாலி என்று நிரூபிக்க உங்கள் பலத்தை காட்ட வேண்டும் என்று அவசியமில்லை. உங்கள் பலவீனங்களை காட்டாமல் இருந்தாலே போதும். உன் முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாத வரை நீ 1000 முறை தோற்றாலும் உன் வெற்றி என்பது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதலில் நீங்களே முயற்சிக்காமல் மற்றவர்களின் உதவியை நாடாதீர்கள். பிறகு ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் அதை தீர்க்க நீங்கள் வேறு ஒருவரை எதிர்பார்த்து நிற்பீர்கள். சிலருக்கு வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல, தோல்வியும் நிரந்தரம் அல்ல. போராட்டம் ஒன்றே நிரந்தரமாகி போகிறது. வெற்றி அடைவதற்கு நீ முயற்சி செய்தால் மட்டும் போதாது, தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் வேண்டும். விமர்சனங்களுக்காக வருந்தாதீர்கள். உங்களை விமர்சனம் செய்பவர்கள்தான் உங்களை பலம் வாய்ந்தவர்களாக மாற்றுகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நேரத்தை வீணாக தள்ளி போடாதே. நீ செய்கின்ற தாமதங்கள் உன் வாழ்க்கையில் சில அபாயகரமான முடிவை தரக்கூடியவை. இன்னும் நேரம் இருக்கிறது, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கும் நேரத்தை வீணடிப்பவன் மூடன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் சிறு வித்தியாசம்தான். முயற்சியே இல்லாத கனவுதான் பேராசை. முயற்சியுடன் கூடிய கனவுதான் லட்சியம். தேவையற்ற எண்ணங்களை எதிர்ப்பதற்கு சிறந்த ஆயுதம் அதன் மீது கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான். ஏனெனில் நாம் கவனம் செலுத்தாத போது தோன்றுகின்ற எண்ணங்கள் சக்தியற்று போகும். தள்ளாடும் வயது வரும் முன்பே தனக்கென சேர்த்து வைத்துக்கொள். தனித்து விடப்பட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம். சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை.
சந்திக்காத பிரச்சனைகள் என்றுமே நம்மை சிந்திக்க வைப்பதில்லை. பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும். மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கையே பாழாக்கிவிடும். எந்த சூழ்நிலையிலும் காக்கப்பட வேண்டியது மனம் ஒன்றுதான். நீங்கள் எவ்வளவுதான் நல்ல குணத்தோடு இருந்தாலும் மனிதர்கள் தங்களின் தேவையும் மனநிலையும் வைத்தே உங்களை மதிப்பிடுகின்றார்கள். உங்களை வெறுப்பவர்களுக்கு உன் புன்னகையால் பதில் கொடு. ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு. ஆனால் உன் புன்னகை ஒன்றை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. இனிமேல் இழக்க ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்தாலும் புன்னகை செய். புன்னகையின் அடுத்த நிலைதான் வெற்றி. எங்கே நீங்கள் தவிர்க்கப்பட்டீர்களோ, எங்கே நீங்கள் அவமானம் செய்யப்படப்பட்டீர்களோ, அங்கு நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் கலங்கி நின்று காலத்தை விரயமாக்காமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு நடைபோடுங்கள். வெற்றி நிச்சயம். ஆளுமைகளின் சிறந்த ஆளுமை தன்னுடைய மனதை தானே சரியாக ஆள்வதுதான். எவர் ஒருவர் தன்னைத்தானே சிறப்பாக ஆளுகின்றாரோ அவரே உண்மையில் சுதந்திரமானவர். உங்கள் உண்மையான சுதந்திரம் என்பது உங்கள் கையில்தான் உள்ளது. முடிந்தவரை எப்போதும் உண்மையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதே இல்லை. அவன் எப்போதும் எல்லோரிடமும் வெற்றி அடைகின்றான். வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்கு ஆசைப்படுங்கள். வசதியை விட நிம்மதிதான் நிலையானது. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னாலும் நிச்சயம் ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை எப்போதும் எளிமையானதுதான். நாம் தான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு மொத்த வாழ்க்கையையும் கடினமாக்கி கொள்கின்றோம். ஒன்றில் தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர உன் இலக்குகளை அல்ல. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை. உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட தயாராக இல்லை என்றால் உங்கள் நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லை. எப்போதும் மற்றவர்களை சார்ந்து வாழாதே. மற்றவர்களை விட உயர்ந்து வாழ்ந்து காட்டு. அந்த வாழ்க்கைதான் உன்னை யார் என்று இந்த உலகிற்கு அடையாளம் காட்டும். எதிர்காலத்தில் என்ன நடந்து விடுமோ என்று யோசனை செய்து கொண்டு இருப்பவனால் எதையும் சாதிக்க முடிவதில்லை. முயன்று செயல்களை செய்பவனே வாழ்வில் வெற்றி பெறுகின்றான். சோதனைகளை எதிர்த்து நின்று துன்பங்களை விரட்டி அடிப்பதில்தான் வாழ்க்கையின் சாதனை அடங்கியிருக்கிறது. நல்லொழுக்கம் என்பது நமக்கு நாமே அளித்துக் கொள்ளும் நன்மதிப்பு என்பதை மனதில் வையுங்கள். வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எது ஒன்றையும் காலம் அறிந்து தேடுவது தேவையானது. காலம் தவறி தேடுதல் தேவையே இல்லாதது. 1000 கஷ்டங்களை மனதில் மறைத்து வைக்க காலம் கண்டுபிடித்து கொடுத்த ஒற்றை வார்த்தை தான் ஒன்றுமில்லை. ஒருவர் சொல்லும் ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் எத்தனையோ கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காலம் எதையும் மறப்பதில்லை. அது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருகிறது. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. உன் முயற்சியில் கவனமாக இரு. உன் முடிவுகள் எப்போதும் வெற்றியை நோக்கியதாகவே இருக்கும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகி நில். பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்றிரு. உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை. உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். நீ எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள். போதிக்கும் போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம். பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில்
வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை. வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே. கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள். கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகின்றான். கற்றல் படைப்பாற்றலை தருகிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை தருகிறது. அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. தினம்தோறும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும். அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும். உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள். வெற்றி நிச்சயம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்கள் தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே. நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது. எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களை மட்டும் உன் மனதுக்குள் விதைத்து கொண்டே இரு. யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதில்லை. ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்களா என்பது மிக முக்கியமானது. நீ அடைகின்ற ஒரு தோல்வியில் இருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முட்கள் அல்ல, உன் வாழ்க்கை என்பது புரியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி. விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றுமே தோல்வியே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவுடன் முன்னேறிச் செல். வெற்றி எப்போதும் உன் காலடியில். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கின்றது. சிக்கல்கள் பொதுவானவைதான். ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்ல சிறந்த மருந்து. இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும். முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றுமில்லை. நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள்தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது. ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து. நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை.
எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாடுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது. சோர்வடையும் போது களைத்து விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்துவிட முடியும். கலங்கிப்போன குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடம் இருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் புத்தரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும். நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல. நம்மை கண்டு ஏளனமாய் சிரித்தவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம். பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை. வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வெற்றி என்பது உன் நிழல் போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது மட்டுமே அது உன்னுடன் வரும். தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை, வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள். அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்து கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள். பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைவதே இல்லை. எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும். ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை. நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டி போடும் வல்லமை கொண்டது. கெட்டவை எப்போதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும். ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரியவில்லை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள். வாழ்க்கையில் உயரலாம். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள். இங்கு நரிகளும் அதிகம், பொறிகளும் அதிகம். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், தெய்வங்கள் மறப்பதில்லை.
மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வது சிறந்தது. வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும்போதே ரசித்துக் கொள்ளுங்கள். சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கிறது. அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சலிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது. அளவு என்பது உப்புக்கு மட்டுமல்ல, சில உறவுகளுக்கும் தான். கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான். உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும். எல்லோருக்கும் அதை நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமில்லை. உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பல தருணங்களில் உயிர் உள்ள உறவுகள் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வழி மிகவும் கொடியது. எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டு கொடுத்தே பழகிவிடாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாய் இருங்கள். நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல பேர் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. பொய்யான அன்பு, பொழுதுபோக்கான பேச்சு, தேவைப்படும்போது தேடல், இதுதான் இங்கே பல பேர் வாழ்க்கையாக உள்ளது. ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறல்ல, ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள். உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையான அன்பு உன் மீது வைத்துள்ளார்கள் என நினைக்காதே. அந்த போலியான அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. கட்டாயத்தினால் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது. போலியான உறவுகளிடம் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானதல்ல. உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் கால்மிதியாய் இருப்பதே மேல். உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றுக்கு நீ அடிமையாய் இருக்க வேண்டி வரும். நம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது. வாழ்ந்த முடித்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது. அதுதான் நம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி. சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம், ஆனால் அதன் பலன் இனிப்பானது. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு. அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது. வீழ்வது அவமானம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம். வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம், ஆனால் மனத்தடைகள் மட்டும் வரக்கூடாது. யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே. முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும். ஆடம்பர வாழ்க்கை 50 வயதில் கூட வரும், ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும். உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை. உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடந்துவிடும். அதனால் எதிலும் பொறுமை அவசியம். உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதி அறிந்தவர், உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதி அறிய விரும்புபவர். இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள். உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது. முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்கு சமம். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைக்கும். விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும். எழுந்து நடந்தால்தான் வழி பிறக்கும். தேடி திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும். உன் அறிவுத்திறனை காட்டிலும் உன் கற்பனை திறன்களுக்கு பலம் அதிகம்.
நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களே எதையும் எளிதாக சாதிக்க முடியும். 5 வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றும் என்பதை சிந்தியுங்கள். நீ அடுத்தவர்களுக்காக விளக்கு ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா? அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்ய துவங்குங்கள். சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு 2 வழிகள்தான். 1, சூழ்நிலையை மாற்றுங்கள். இல்லையெனில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உன் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிக சிறியதென்று அர்த்தம்.